அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைகின்றன, இவை நடந்தே தீரும், தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு. அவரது நட்பு கிரகமாக சூரியன் இருக்கிறார். ஆனால் சமகிரகமாக சனி பார்க்கப்படுகிறாருங்க. சனியின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக தான் இருக்கிறார். ஆனால் சூரியனை சனி பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. சூரியனும் சனியை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. பொதுவாகவே சனி சூரியன் இணைவு என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக நிலைகளுமே 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அதில் ஒரு இடமான 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இணைவது என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியனும் சாதகமாக மாறியிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து புதனும் வலுவாக 3ஆம் இடத்தில் வீற்றிருக்க போகிறார். இன்னும் சில தினங்கள்ல செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் மிக வலுவாக 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சனி இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை, என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் சூரியன் மற்றும் சனி இணைந்து 3ஆம் இடமான தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சூரியன். பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இணைவது, சனியுடன் இணைவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியவில்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனி, புதன் மற்றும் சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் மிக விரைவில் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சூரியன், சனி, புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றன. சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதியக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிரமங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பும் நிறைந்த முன்னேற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாகவும் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அலைச்சல், சிரமம் போன்றவை குறைந்து காரிய வெற்றியும் நேர்த்தியாக ஒரு பணியை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க உதவிகள், எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே கனகச்சிதமாக அமைவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சனி. அப்படிப்பட்டவர் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தந்தை வழி உறவு முறைகள்ல சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் கூட விட்டு கொடுத்து செல்வதால் நல்ல ஒற்றுமை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் முழுமையாக சனி பகவான் மிக அற்புதமாக சஞ்சரிப்பதால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. உங்களது திறமை முற்றிலுமாக வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையானது இந்த தருணத்தில் 5, 9, 12 ஆகிய இடங்களில் பரிவிதமாக படுகிறதுங்க. 3ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் போன்றவை நீங்கி நீங்கள் எடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகளின் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். பல்வேறு விதமான தடைகள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பாகிஸ்தானம் வலுப்பெறக்கூடியதாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களது தயாரிப்புகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையாக தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மாணவ மாணவரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாருங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. ஜீவனஸ்தான பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில், உத்தியோகம், வியாபார ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான விரய செலவுகளை கட்டுப்படுத்தி லாபம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான தோஷங்கள் நீங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறந்த மன மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தடைகள் அனைத்தும் நீங்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.